இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நிர்ணயிக்கக்கூடிய கட்டணத்தை எந்த தனியார் பள்ளியும் வாங்குறதில்ல. அடிஷ்னல் ஃபீஸு டொனேஷன் நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு 15,000லேருந்து 1 லட்சம் வரைக்கும் டொனேஷன் வாங்குறாங்க ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ தனியாருடைய மறைமுக கொள்ளையடிக்கிறதுக்கு அரசாங்கமே தொணை பண்ணால் இப்போ யார்கிட்ட போய் நம்ம சொல்ல முடியும்? இன்றைக்கி வரப்போ கூட நான் இப்போ கேட்டு வரேன், ஒரு ஸ்கூலில் வந்து டொனேஷனை தனியாக நீங்கள் கொடுங்கன்னு அடிஷ்னல் ஃபீஸு காமிக்கிறாங்க. ஃபீஸு வந்து 70,000, ஃபஸ்ட் டைம் வந்து 35,000, அப்புறம் 25,000 கட்டிட்டு அடிஷ்னல் ஃபீஸு 15,000 காமிக்கிறாங்க, 20,000. அந்த அடிஷ்னல் ஃபீஸு எதுக்கு? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 70,000 ஃபீஸு பேரலல் ஃபீஸாக வாங்குறாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th என்ன தெரியும் பசங்களுக்கு? இன்றைக்கி ஆசிரியருக்கே சம்பளம் இல்லைன்னு வீதியில் நின்று இந்த கவர்மெண்ட் எதிர்த்து போராடி பல ஆசிரியர்கள் குருமார்கள் வந்து ரோட்டில் நிற்கிறாங்க. இதே தனியாரில் பாருங்கள், 50,000 70,000 சம்பளத்தில் சொகுசாக இருக்காங்க. ஏன்னா நாங்கள் வாங்குகிறோம், நாங்கள் 70,000 ஃபீஸ் தரோம். அதே கார்பரேஷனில் படிக்கிறவங்களுக்கு இன்னும் கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லிக்கலாம் ஆசிரியர்கள், ஆனால் இன்றைக்கி வீதியில் இருக்கிறாங்க. ஆனந்த், ஒரு சுகமான உள்ளாடை.